ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசி பலன்கள். இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளான ஜனவரி 1, 2025 அன்று இருக்கக்கூடிய கிரக நிலவரம், வருஷம் ஃபுல்லா கிரக நிலவரம் மாறிட்டே இருக்கும். இந்த 1ஆம் தேதி என்ன கிரக நிலவரமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வருஷத்தினுடைய பலன்களையும் கூட கழிச்சு பலன் சொல்ல போறோம். இந்த வருஷ ஆரம்பத்துல குரு பகவான் ரிஷபராசியில வக்ரகதியில் இருக்காரு. பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருப்பாரு. பிப்ரவரி 4 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. செவ்வாய் கடகராசியில நீச்சஸ்தானத்துல வக்கரமா இருக்காரு. கேது பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் பண்றாரு. விருச்சிக ராசியில புதன் குருவின் வக்கர பார்வையில நேரடி பார்வையில, தனுசு ராசியில சூரியன், அதாவது மார்கழி மாசத்துல இந்த நியூ இயர் பிறக்கிறது, அதனால சூரியன் தனுசு ராசியில இருக்காரு. மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. நாள் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் மகர ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதே சமயம் கும்பராசியில சனி சுக்கிரன் சேர்க்கை, மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த வருஷத்துல சில கிரக பயிற்சிகள், முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை சில கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற, இந்த மாதாந்திர கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற. ஆனா இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேது பயிற்சிகளுடைய நிகழ்வுகள் இந்த வருஷத்துல நடக்க போகுது. ஏன்னா இந்த வருஷம் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய வருஷம். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, உலகத்துக்கே சரி மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2.5 வருடங்களுக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும். அந்த சனி பயிற்சி இந்த வருஷம் 2025 நடக்க போகுது. மார்ச் 29 அன்று சனி பயிற்சி நடக்கிறது. மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது இந்த 2025 மார்ச்லேருந்து 2028 பிப்ரவரி வரைக்கும் இந்த இடத்துல இருப்பார். நடுவில் ஒரு 6 மாதம் 7 மாதம் அதிசாரமாக மேஷ ராசிக்கு போயிட்டு திரும்பி வருவார் 2027. மீன ராசிக்குள்ளே வந்திருக்கிற சனி பகவானுடைய பயிற்சியானது ஒரு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் மாதிரி. நம்ம எப்படி மாதம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவோம், வருஷ கடைசியில் மார்ச் 31 ஒரு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு ஏப்ரல் 1 திருப்பி அக்கௌண்ட் ஆரம்பிப்போம். அது மாதிரி இந்த வருஷம் இந்த சனி பயிற்சியானவர் மீன ராசிக்கு வரும்பொழுது அடுத்த 3 வருஷத்துல நாம பண்ணின பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய வருஷம். அதனால இந்த 2.5 வருடங்கள் 3 வருடங்கள்ங்கிறது பல பேர்த்துக்கு நல்ல விஷயத்தையும் தருவாரு, சங்கடத்தையும் சேர்த்தே தருவாரு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் இந்த வருஷத்துல வரக்கூடிய குரு பயிற்சி, மே மாசம் குரு பயிற்சி நடக்கிறது. மே 14ஆம் தேதி 2025 இரவு 8 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல 1 வருஷம் இருக்காரு. இதுல நடுவில் ஒரு 6 மாசம் கழிச்சு அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் 5ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதியில, அதாவது அதிசார கதியில கடகராசிக்கு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு திருப்பி வக்ரகதியில பின்னோக்கி மிதுன ராசிக்கு வந்துடுவாரு. அதுக்கப்புறம் 2026 ஜூன் மாசம் வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. இதுக்கு அடுத்ததாக அடுத்த பயிற்சி, 3வது கிரக பயிற்சிங்கிறது ராகு கேது பயிற்சி. மே 19, 2025 விடியற்கால 2 மணி 52 நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்ல பயிற்சி ஆகிறாங்க. இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சிகளை கொண்டு தான் இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம அலசி ஆராய போறோம். இதன் மூலமாக உங்களுக்கு 2023, 24, 22ல ஏற்பட்ட சரிவுகள், சங்கடங்கள் எல்லாம் இந்த வருஷத்திலிருந்து மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நல்ல மாற்றங்களாக அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டான 2025ஆம் ஆண்டுக்கான புது வருட ராசி பலன்கள். இந்த 2025ல் உங்களுக்கு உழைக்கும் நேரம், கஷ்டப்பட்டு கடின உழைப்பு தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மார்ச் மாதம் சனி 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. மே மாதம் குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல நண்பர்கள் அமைவார்கள். அதாவது ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா அவனை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு வருது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வருத்தப்படக்கூடிய ஜென்மா. அதாவது இவனை கஷ்டப்படுறானே, இவனை நம்ம திட்டமே அப்படின்னு அடுத்தவங்களை பற்றி மனசு விட்டு சங்கடப்படக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசி நண்பர்கள். அடுத்தவங்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு இத்தனை நாளாக கஷ்டம், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவங்களே பார்த்துக்கிட்டா தான் உண்டு. இந்த வருஷத்துலேருந்து அவங்கள சுற்றி நல்ல மனிதர்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ தவறாகவே பண்ணியிருப்பாங்க. திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அவங்க திருந்தி அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த 2025 தனுசு ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா, வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் வேலை பண்ணாமல் இருந்திருக்கலாம். இல்லை வேலைக்கு போய் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலையாப்பிட்டாலும் கூலி ஆப்பிடாது, வெடியா மூஞ்சி வேலைக்கு போனாலும் கூலி ஆப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அது வெடியா மூஞ்சிக்கு இவங்களுக்கு கிடையாது. ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நல்ல புத்துணர்ச்சியோடு இருந்தால் கூட உங்களுக்கு கடந்த சில வருடங்களாக வருமானம் தடைபட்டு இருந்தது. நல்ல வருமானம் இல்லை, பிடிச்சிக்கோன்னு எழுந்துட்டு இருந்தது. அதாவது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தி இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது கஷ்டங்களை தாண்டி வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஆண்டாக இந்த 2025 தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. வேலை மாற்றம், தொழில் முன்னேற்றம், உத்தியோக பிராப்தி, வேலையில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடலை வருத்தி அடுத்தவர்களுக்கு வேலை பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைக்கும் யோகம் ஏற்படும். புதுசாக எதுவும் கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது வருஷ ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை. தொட்டது துலங்கக்கூடிய ஆண்டு. எடுத்த காரியத்தில் வெற்றி. வழக்கு ஏதாவது நீங்கள் நடத்துகிறீங்கன்னா உங்கள் பேரில் யாராவது வழக்கு தொடுத்துருக்காங்க, அதுவும் குறிப்பாக இந்த அமௌண்ட்டு கட்டலை, பேலன்ஸ் இருக்குது, செக் பவுன்ஸ் கேஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த வழக்குகள் ஏதாவது, நீங்கள் உங்கள் இடத்த எவனோ ஆக்கிரமிச்சுட்டான், இல்லை கவர்மெண்ட் எடுத்துட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு மேலே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க, எனக்கு அதுக்கு உண்டான காம்பன்சேஷன் வரல, இதெல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தேன்னா அக்டோபருக்கு மேலே இன்னும் தனலாபம் அதிகம், அதாவது அபரிமிதமான தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வருஷம் முழுதாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசுறது, அடுத்தவங்களை நக்கல் பற்றி பேசுறது, அடுத்தவங்களுடைய தவறுகளை குத்தி காட்டி பேசுறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இது ஒன்று தான் உங்களுக்கு உண்டான சிக்கலான விஷயம். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய மேல் படிப்பில் வெற்றி வாகை சூடுவதற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் மேலே படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக என்னால் படிக்கவே முடியல சார், நான் 12th முடிச்சிட்டேன், இல்லை டிகிரி முடிச்சிட்டேன், மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே வரல, இப்போ நான் படிக்கலான் இருக்கேன்னா தாராளமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. வியாபாரத்தில் முதலீடு பண்ணணும். இத்தனை நாளாக கடந்த 5 வருஷமாக நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், என்னால் வேலை பண்ண முடியல, எனக்கு உடல் ரீதியான சில சிக்கல் இருக்குது, நான் சொந்தமாக சின்னதாக ஒரு பொட்டி கடை திறக்கலான் இருக்கேன், சின்னதாக ஒரு ஷாப் வைக்கலான் இருக்கேன்னா தாராளமாக பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான நேரம். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்கள்கிட்ட ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் நல்ல நண்பர்கள் அமைந்து உங்கள் வாழ்க்கையில் தவறுகளை திருத்தக்கூடிய நண்பர்கள் அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும். இத்தனை நாளாக நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி, கரெக்டு சாமி, ஆமாஞ்சாமின்னு சொல்லிட்டு இருந்தவரெல்லாம் இப்போது தப்பு, நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களை திருத்துவாங்க. இதன் மூலமாக தவறுகள் திருத்தப்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது இந்த தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு பண்ணணும். அதே சமயம் சுமங்கலி பெண்களுக்கு, அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 சுமங்கலி பெண்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் சௌரியம்
அந்த 5 சுமங்கலி பெண்களை ஒரு வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டுக்கு அழைத்து, இதை மாதம் பண்ணினா விசேஷம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணினா சுமார், வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் ஏதோ கடனுக்கு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். மாதம் கூப்பிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணாலும் தப்பு கிடையாது. சௌபாகிய திரவியங்களை அந்த 5 சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்கணும்னா, வெத்தலை, பாக்கு, பழம், சோப்பு, சீப்பு, கண்ணாடி, இந்த மருதாணி கோணு, புடவை இருந்தால் புடவை கொடுக்கலாம், ஜாக்கெட் பிட் இருந்தால் ஜாக்கெட் பிட்டு கொடுக்கலாம். அவங்க அதை யூஸ் பண்ண வைக்கணும், அதுதான் அங்கே சாமர்த்தியம். அவங்கள அதை தைச்சிக்கிறதுக்கு உண்டான தையல் கூடியையும் சேர்த்து கொடுக்கணும். இதை கொடுக்கறதுனால என்ன பலன்னா, அவங்க அந்த ஜாக்கெட் பிட்டையோ இல்லை அந்த புடவையோ அவங்க கட்ட உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். கஷ்டங்கள்னால் எல்லா விதமான கஷ்டங்களும் விலகி நன்மைகள் ஏற்படும். இதுவரை உங்கள் ராசிக்குண்டான 2025ஆம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் நம்பரில் நேராக வரத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க, நான் சென்னையில் இருக்கிறவங்க அந்த 80ன்னு ஆரம்பிக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணினா ஆடியோ மெசேஜாக உங்களுக்கு பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.